வணக்கம். இன்னைக்கு வீடியோல பார்த்தீங்கன்னா யூகே டூரிஸ்ட் விசா எப்படி அப்ளை பண்ணுங்கன்னு தான் ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்க போகிறோம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்துட்டு இங்கே ஏற்கனவே யூகேல ஸ்டே பண்ணி இருக்கவங்க வந்துட்டு இந்தியாவில் இருக்கவங்களை வந்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ரிலேட்டிவ்ஸை வந்து ஸ்பான்சர்ஷிப் லெட்டர் கொடுத்து டூரிஸ்ட் விசா மூலிமா இங்கே கூப்பிட்டு வர ப்ரொசீஜரை தான் இன்டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நார்மலாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு டூரிஸ்ட் விசா அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு ட்ராவல் ஏஜென்சியோ இல்லை ஒரு டூரிசம் கிட்ட வந்து நம்ம வந்துட்டு போய் அப்ரோச் பண்ணோம்னா இந்த டூரிஸ்ட் விசாவுக்கு வந்துட்டு ஆல்மோஸ்ட் வந்து மினிமம் 2000லேருந்து 7000 அப் டு 10,000 வரைக்கும் சர்வீஸ் ஃபீ வந்துட்டு அவங்க வாங்குறாங்க. ஸோ ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட கேட்பாங்க. அவங்க கேட்குற எல்லா டாக்குமெண்ட்ஸும் நம்ம தான் அவங்களுக்கு கொடுக்கணும். அவங்க வந்துட்டு ஆன்லைனில் வந்துட்டு அதை சப்மிட் பண்ணிவிட்டு அப்பாயின்மெண்ட் மட்டும் வாங்கி கொடுப்பாங்க. அதுக்கான சர்வீஸ் ஃபீ தான் வந்துட்டு அப் டு 10,000 வரைக்கும் வாங்குறாங்க. பட் இது வந்துட்டு ஈஸியாக ஆன்லைனில் நம்மளே ஈஸியாக பண்ண முடியும். அதனால நான் இந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்கன்னா மெயினாக வந்துட்டு ஸ்பான்சர்ஷிப் மூலியமாக, அதாவது யூகேல ஏற்கனவே இருக்கவங்க வந்துட்டு ஸ்பான்சர்ஷிப் மூலியமாக இந்தியாவில் இருக்கவங்களை கூப்பிட்டு வரக்கான ப்ரொசீஜரில் ஸோ இந்தியாவிலேருந்து டூரிஸ்ட் விசாவில் யார் வராங்களோ அவங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும், அதே மாதிரி யூகேல ஏற்கனவே ஸ்டே பண்ணி இருக்கவங்க வந்துட்டு ஸ்பான்சர்ஷிப் லெட்டருக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படிங்கிற இன் டீட்டெயிலாகவும், அதே மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி வந்து இந்த விசா அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத இன் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு A4e சேனல். என் பேர் அசோக் ராஜ். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களோட ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த யூகே டூரிஸ்ட் விசா வந்துட்டு எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப் பார்த்துடலாம். நீங்கள் வந்துட்டு கூகுளில் போயிட்டு அப்ளை யூகே டூரிஸ்ட் விசா ஃப்ரம் இந்தியான்னு டைப் பண்ணிங்கன்னா போதும். உங்களுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் லிங்க் வரும், யூகேவோட கவர்மெண்ட் வெப்சைட் லிங்க் வரும். அப்ளை ஃபார் அ ஸ்டாண்டர்ட் டூரிஸ்ட் விசா ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணி போனீங்கன்னா கவர்மெண்ட் வெப்சைட்டில் கீழே வந்து கேட்டகரிஸ் இருக்கும். அதில் அப்ளை ஃபார் அ ஸ்டாண்டர்ட் டூரிஸ்ட் விசாங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த லிங்க் எடுத்துகிட்டு போகும். அதுக்கு அடுத்த பேஜில் பார்த்தீங்கன்னா விசாவோட டீட்டெயில்ஸ் இருக்கும். அதாவது 6 months டூரிஸ்ட் விசாக்கு எவ்வளோ ஃபீஸு, 2 yearsக்கு எவ்வளோ, 5 yearsக்கு எவ்வளோ ஃபீஸ்ன்னு சொல்லிட்டு பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். அதை அப்படியே ஸ்க்ரால் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா அப்ளை நவுங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு லாங்குவேஜ் செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. லாங்குவேஜ் இங்கிலீஷ் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்து வந்துட்டு எந்த கண்ட்ரிலேருந்து வந்தீங்கன்னு சூஸ் பண்ணணும். அதை கொடுத்துட்டு அதுக்கு அடுத்து ப்ரொசீட் பண்ணிங்கன்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்ன்ட்டு எல்லாமே கேட்கும். ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து நம்ம எல்லா டாக்குமெண்ட்ஸும் வந்துட்டு ஆஸ் பர் நம்மக்கிட்ட இருக்க ரெக்கார்ட்ஸ் படி ஃபில் பண்ணிவிட்டு அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணாவே போதும். நம்ம வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு டூரிஸ்ட் விசா நம்மளே அப்ளை பண்ண முடியும். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 6 months டூரிஸ்ட் விசாங்கிறது தான் நார்மலாக எல்லாத்துக்கும் கொடுப்பாங்க. 2 years and 5 years விசா பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு இங்கே யூகேல ஏற்கனவே இருக்கவங்க அவங்களோட வேலிட் விசா இல்லை அவங்க வந்துட்டு ஒரு பெர்மனன்ட் ரெசிடென்ஷியல் கேட்டகரியில் இருக்காங்கன்னா அவங்க ஸ்பான்சர் பண்ணி யாரை வேணாலும் 2 years இல்லை 5 years விசா வந்துட்டு வாங்க முடியும். பட் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா 6 months விசா அப்ளை பண்ணுறது மட்டும் தான் அட்வைசபிள். ஸோ இந்த வீடியோவில் நான் மெயினாக வந்துட்டு சொல்ல போகிறது என்னென்னா ஒரு ஸ்பான்சர்ஷிப் லெட்டர் கொடுத்து யூகேல இருக்கவங்க எப்படி வந்து டூரிஸ்ட் அப்ளை பண்ணி இந்தியாவிலேருந்து கூப்பிட்டு வராங்க அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்க போகிறோம். இப்போ வந்துட்டு நான் எந்த வெப்சைட்டில் போயிட்டு எப்படி அப்ளை பண்ணுங்கிறத சொல்லிட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன பார்க்க போகிறோம்னா அங்கே இந்தியாவிலேருந்து இங்கே வரவங்க வந்துட்டு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் சப்மிட் பண்ணுங்கிறதா நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்தியாவிலேருந்து டூரிஸ்ட் விசா மூலிமா வரவங்க பார்த்தீங்கன்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கணும்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு அவங்களோட பாஸ்போர்ட் வந்துட்டு ஒரிஜினல் வந்து இருக்கணும். அண்ட் நம்ம அந்த பாஸ்போர்ட் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணும்போது அந்த பாஸ்போர்ட்டோட எக்ஸ்பிரி டேட் பார்த்தீங்கன்னா மோர் தென் 8 months இல்லை 1 year கிட்டே இருக்கணும். ஏன்னா 6 months விசாக்கு அப்ளை பண்ண போகிறாங்க. 6 monthsலேயே விசா முடிகிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த பாஸ்போர்ட் எக்ஸ்பைரி ஆயிரும்னு சொல்லிட்டு விசா வந்து கிராண்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ மினிமம் 1 year ப்ளஸ் வந்துட்டு எக்ஸ்பைரி டேட் இருக்கிற மாதிரி இருந்தால் நல்லது. செகண்ட் பார்த்தீங்கன்னா அவங்களோட இன்கம் ப்ரூஃப் கொடுக்கணும். அதாவது அவங்க சேலரிடு இல்லை பென்ஷன் வாங்குறாங்கன்னா அவங்களோட வந்துட்டு பே ஸ்லிப் இல்லை பென்ஷன் காப்பி அண்ட் பேங்க் ஸ்டேட்மெண்ட் 6 months பேங்க் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும். சப்போஸ் சேலரிடும் இல்லை பென்ஷனும் வாங்கலை வேறு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா அந்த ப்ரூஃப் கொடுக்கலாம். பிஸ்னஸும் பண்ணல, ஹவுஸ் ஒய்ஃப் இல்லை வேறு எதுவுமே பண்ணல அப்படிங்கும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப சீனியர் சிட்டிசன் ஐடியில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா வெறும் பேங்க் ஸ்டேட்மெண்ட் மட்டும் கொடுத்தா போதும். பட் அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆடட் அட்வான்டேஜ் அவங்களோட ஃபைனான்ஷியல் ஸ்டேட்டஸ் வந்துட்டு அவங்களால ஃபைனான்ஷியலாக சப்போர்ட் பண்ண முடியும்னு காமிக்கிறதுக்காக வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு எஃப்டி வந்துட்டு அட்லீஸ்ட் மினிமம் 1 lakh ஆகுது ஒரு எஃப்டி போட்டுட்டு அந்த எஃப்டி காப்பி வந்துட்டு நீங்கள் காமிக்கலாம்.
அது எங்க இருக்கு நெக்ஸ்ட் அப்படி வந்துட்டு எஃப்டிஓ இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க பேர்ல ஏதாவது ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட்ஸ் இருந்தால் அந்த ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட்ஸோட காப்பி நம்ம வந்துட்டு சப்மிட் பண்ணலாம். ஏன்னா அது வந்துட்டு அவங்களோட விசா ஸ்டேட்டஸ், அதாவது விசாவை கிராண்ட் பண்ணுறதுக்கான அடிஷ்னல் வெயிட்டேஜ் கொடுக்கும். அதனால ஸோ இன்கம் ப்ரூஃப் இல்லாதவங்க வந்துட்டு அட்லீஸ்ட் ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட்டை வந்துட்டு அவங்க இதாக காமிக்கலாம், ப்ரூஃபாக காமிக்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வேக்சினேஷன் போட்டிருக்க ப்ரூஃப் காமிக்கணும். ஃபர்ஸ்ட் டோஸ் அண்ட் செகண்ட் டோஸ் கம்பல்சரியாக போட்டிருக்கணும். அந்த 2 டோஸ்க்கான சர்டிஃபிகேட் வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்தியாவோட வெப்சைட்லேயே போயிட்டு நம்ம டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த சர்டிஃபிகேட்டை சப்மிட் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு கவர் லெட்டர் கொடுக்கணும். நம்ம நேம்லேருந்து விசா ஆஃபீஸருக்கு அட்ரஸ் பண்ணுற மாதிரி ஒரு லெட்டர் எழுதணும். நான் வந்துட்டு யூகேக்கு போகிறேன், இந்த ரிலேட்டிவ் இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்துட்டு எனக்கு ஸ்பான்சர் பண்ணுறாங்கன்னா அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் போட்டு நம்ம அந்த இன்ஃபர்மேஷனோட ஒரு கவர் லெட்டர் வந்து சப்மிட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேருந்து டூரிஸ்ட் அப்ளை பண்ணுறதுக்கு அவங்க வந்துட்டு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் இப்போ சொல்லியிருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு யூகேலேருந்து ஸ்பான்சர் பண்ணுறவங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா யூகேல அவங்க வந்துட்டு என்ன விசாவில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த விசாவோட காப்பி கொடுக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு பிஆர்பி கார்டுன்னு சொல்லுவாங்க, பயோமெட்ரிக் ரெசிடென்ஸ் பர்மிட். அதுலேயே வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு வேலிடிட்டி போட்டிருப்பாங்க, எவ்வளோ இயர்ஸ்க்கு வந்து உங்களுக்கு வந்து இங்கே விசா இருக்குன்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அப்படி இல்லை ஐஎல்ஆர் பெர்மனன்ட் ரெசிடென்ஷியல் வச்சுருந்தாங்கன்னா அந்த காப்பி கொடுக்கணும். அப்புறம் செகண்ட் பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் காப்பி மேண்டேட்டரியாக கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே ஒர்க் பண்ணுறதுக்கான இன்கம் ப்ரூஃப் இல்லை எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸ்க்கான ப்ரூஃப், அதாவது எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்கிறதுக்கான ப்ரூஃபும் அந்த லாஸ்ட் 3 to 6 monthsக்கான பே ஸ்லிப் கொடுக்கணும். அண்ட் லாஸ்ட் 3 to 6 monthsக்கான பேங்க் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க வந்து எந்த அட்ரஸில் ஸ்டே பண்ணியிருக்காங்களோ அந்த அட்ரஸோட ரெண்டல் காப்பி அக்ரிமெண்ட்டு இல்லைனா அட்ரஸ் ப்ரூஃப் ஏதோ ஒன்று கொடுத்துட்டு மெயினாக வந்துட்டு இன்விடேஷன் லெட்டர் ஒன்று கொடுக்கணும். அந்த இன்விடேஷன் லெட்டரில் என்ன அவங்க வந்துட்டு சப்மிட் பண்ணணும்னா அந்த இன்விடேஷன் லெட்டரில் அவங்க டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணியிருக்கணும். அதாவது இப்படி வந்து ஸோ பர்சனை வந்துட்டு நான் வந்துட்டு இந்தியாவிலேருந்து நான் ஸ்பான்சர் பண்ணி கூப்பிட்டு வரேன், அவங்களோட டோட்டல் எண்ட் டு எண்ட் ட்ராவல் எக்ஸ்பென்சஸ்க்கு வந்து நானே பேர் பண்ணிக்கிறேன். அண்ட் நான் தங்கியிருக்க அட்ரஸ்லேயே வந்துட்டு அவங்கள வந்து ஸ்டே பண்ண வைக்கிறதுக்கான அகாமடேஷன் ஃபெசிலிட்டி என்கிட்ட இருக்குது, எங்கள் வீடு வந்து சஃபிஷியண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறது இன்டீட்டெயில்டாக வந்து நம்ம அந்த இன்விடேஷன் லெட்டரில் மென்ஷன் பண்ணியிருக்கணும். அதனால இந்த ப்ரூஃப் எல்லாம் வந்து கொடுக்கணும். அதாவது விசா வேலிடிட்டி கொடுக்கணும், பாஸ்போர்ட் கொடுக்கணும், பே ஸ்லிப் இல்லை எம்ப்ளாய்மெண்ட்டோட இது மேண்டேட்ரி அண்ட் பேங்க் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும். அதுக்கப்புறம் இன்விடேஷன் லெட்டர் கொடுக்கணும். ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா யூகேல இருக்கவங்க இந்தியாவில் ஸ்பான்சர்ஷிப் பண்ணி கூப்பிட்டு வரக்கான கொடுக்க வேண்டிய டாக்குமெண்ட்ஸ். ஸோ இப்போ நான் சொன்ன எல்லா டாக்குமெண்ட்ஸும் இருந்தால் போதும். இதோட சாஃப்ட் காப்பி வச்சுட்டு நீங்களே போயிட்டு யூகே கவர்மெண்ட் வெப்சைட்டில் நான் இனிஷியலாக சொன்ன மாதிரி போயிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் எல்லா இன்ஃபர்மேஷனும் நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணிவிட்டு எல்லா டாக்குமெண்ட்ஸும் ப்ராப்பராக வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா போதும். உங்களுக்கு வந்துட்டு அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபுல்லாக ஃபில் பண்ணி கன்ஃபர்மேஷன் வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்டாண்டர்ட் ஃபீஸ் வந்து அரௌண்ட் 10,000 rupees கிட்ட வரும். அது நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னாவே போதும். உங்களுக்கு அக்னாலஜ்மெண்ட் நம்பர் இல்லை ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் வந்துடும். அந்த நம்பரை வச்சுட்டு நீங்கள் அடுத்து என்ன பண்ணணும்னா இப்போ வந்துட்டு நீங்கள் வந்துட்டு யூகே கவர்மெண்ட் சைட்டில் விசா வந்து ஃபில் பண்ணிட்டீங்க. பட் இதை வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களோட பயோமெட்ரிக்ஸ் அண்ட் ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக லோக்கல் விஎஃப்எஸ் குளோபல் ஆஃபீஸ்க்கு போகணும். அதாவது இந்த விஎஃப்எஸ் குளோபல் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா மெயின் சிட்டிஸில் எல்லாமே இருக்குது. சென்னை, பெங்களூர், டெல்லி, ஹைதராபாத், கொச்சின் இந்த மாதிரி மெயின் சிட்டிஸில் இருக்குது. உங்களுக்கு எந்த சிட்டி வந்துட்டு நியர்பையாக இருக்கோ அந்த விஎஃப்எஸ் குளோபலில் லொக்கேஷனை செலக்ட் பண்ணிவிட்டு எப்போ அப்பாயின்மெண்ட் அவைலபிளாக இருக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கலாம். அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிட்டு அந்த அப்பாயின்மெண்ட் டைமில் நீங்கள் அங்கே போகும்போது எல்லா ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸும் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். அண்ட் அங்கே வந்துட்டு உங்களோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸை வெரிஃபை பண்ணுவாங்க. தென் பயோமெட்ரிக்ஸ் எடுப்பாங்க அண்ட் ஃபோட்டோ எடுப்பாங்க. எடுத்துகிட்டு நார்மலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா 3 to 4 weeks வந்து விசா வந்துடும்னு சொல்லுவாங்க. பட் அது யூஷுவல் டைமில் முன்னாடி வந்து அப்படி தான் வந்துட்டு இருந்துச்சு. பட் இப்போ வந்துட்டு ஆஃப்டர் கோவிட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிலே ஆகிட்டு இருக்கு. அதுவும் டூரிஸ்டாக வந்துட்டு மினிமம் 6 weeksலேருந்து 10 weeks வரைக்கும் ஆகுது. அட்லீஸ்ட் 6 to 8 weeks பஃபர் வச்சு நீங்கள் முன்னாடியே விசா அப்ளை பண்ணாதான் நீங்கள் ஆன் டைம் வந்துட்டு பிளான் பண்ண மாதிரி வந்துட்டு டூரிஸ்ட் விசாவுக்கு வர முடியும். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டூரிஸ்ட் விசா வந்து மெயினாக வந்து நான் சொன்னது என்னென்னா ஸ்பான்சர்ஷிப் யூஸ் பண்ணி வர்றது. அதாவது யூகேல இருக்கவங்க ஸ்பான்சர்ஷிப் பண்ணி இந்தியாவிலேருந்து கூப்பிட்டு வரக்கான ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் சொல்லியிருந்தேன்.
இதில் மெயினாக வந்து ரெண்டு விஷயம் நீங்கள் வந்துட்டு மற்ற எல்லா டாக்குமெண்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ப்ரூஃபு இல்லை பேங்க் ஸ்டேட்மெண்ட் இந்த மாதிரி சொல்லியிருப்பேன். ஒன்று வந்து கவர் லெட்டர், 2 வந்து இன்விடேஷன் லெட்டர். இந்த 2 லெட்டர் தான் ரொம்ப முக்கியமான லெட்டர்ஸு. இந்த 2 லெட்டருமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம விஎஃப்எஸ் குளோபல், அதாவது விசா ஆஃபீஸருக்கு அட்ரஸ் பண்ணி எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த லெட்டர்ஸோட சாம்பிள் காப்பி வந்துட்டு உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் வந்துட்டு உங்களுக்கு அந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன் வித் அ மினிமல் ஃபீ. நீங்கள் அந்த டாக்குமெண்ட் வச்சு நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி உங்களோட இன்ஃபர்மேஷன் எடிட் பண்ணிவிட்டு நீங்களே விசா அப்ளை பண்ணிவிட்டு நீங்களே அப்ளை பண்ணி ஈஸியாக டூரிஸ்ட் விசா வாங்க முடியும். பட் இது வந்து ஸ்பான்சர்ஷிப் பண்ணுறவங்க, அதாவது யூகேல ஏற்கனவே வந்து யாராச்சும் இருந்து ஸ்பான்சர்ஷிப் பண்ணால் தான் வந்து நீங்கள் இந்த மாதிரி வந்து விசா அப்ளை பண்ண முடியும். நார்மலாக வந்துட்டு நீங்கள் ஒரு டூர் போகணுன்னு அப்ளை பண்ணிங்கன்னா அது என்டையர் டிஃப்ரெண்ட் ப்ராசஸ். அது நம்ம இன்னொரு வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் யூகே டூரிஸ்ட் விசான்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஸோ என்னென்ன மாதிரி டூரிஸ்ட் விசாஸ் இருக்குது, எப்படி அப்ளை பண்ணுங்கிறது ஓவர் வியூவாக சொல்லியிருந்தேன். ஸோ இந்த வீடியோவில் பர்டிகுலராக யூகேல இருக்கவங்க ஸ்பான்சர்ஷிப் பண்ணால் எப்படி வந்து இந்தியாவில் இருக்கவங்க வந்துட்டு யூகே டூரிஸ்ட் விசா அப்ளை பண்ணி வர முடியுங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும், அதே மாதிரி எப்படி அப்ளை பண்ணி எப்படி அப்பாயின்மெண்ட் வாங்கி விசா வர வரைக்கும் வந்துட்டு எண்ட் டு எண்டாக கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களோட ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். வணக்கம்.